அருட்பெருஞ்சோதி அபயம். ஆன்மநேய அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பான தயவான வணக்கங்கள். ஆன்மநேய அன்பு உறவுகளே, நம்மளுடைய ஆன்மீக பயணத்துல ஒரு குரு நம்மளை எப்போ தேடி வரார் தெரியுங்களா? யார் ஒருத்தங்க தீவிரமான பக்தியோட, நம்பிக்கையோட, உண்மையான தேடுதல் இருக்காங்களோ அவங்களுக்கு இறைவனே குருவா தேடி வராருங்க. இறைவன் மீதான அந்த ஆன்ம உருக்கம் தான் இறைவனை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குதுங்க. ஆனா என்ன, குருவோட பேர் மட்டும்தான் வேறையா இருக்கே தவிர, அந்த குருக்களா இருக்கவங்க எல்லாருமே நம்மள மாதிரி ஒரு காலத்துல இறைவனை ஒரு உள்ளன்போட, உணர்வோட, ஒரு ஆன்ம உருக்கத்தோட தேடினவங்க தான் நம்மளுக்கு குருவா வராங்கங்க. அப்படி என் வாழ்க்கையில வந்த குரு பரம கருணாநிதியாகிய அன்பே வடிவான, தயவே வடிவான, கருணைய வடிவான வள்ளலார் என மக்களால் அன்போடு அழைக்கப்படுற ராமலிங்க அடிகளார் அவர்கள் தான் என்னுடைய குருங்க. இது சொல்றதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா என் குருவால தான் எனக்கு என் வாழ்க்கையில இறைவன் மீதான இருந்த எல்லா தேடுதல்களுக்கும், எல்லா கேள்விகளுக்கும் பதில்களும் ஞானங்களும் கிடைச்சது என்னுடைய குரு வள்ளல் பெருமான் அவர்களால் தான். அதனால என்னுடைய குருவுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ராமலிங்க பெருமான் தான் எனக்கு குருவா வரப்போறாங்க அப்படிங்கிறது சின்ன வயசுல எனக்கு தெரியாதுங்க. வள்ளலார் அப்படிங்கிற பேரும், ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிற பேரும் பாட புத்தகங்கள்ல இறைவாழ்த்து பாட்டுல ஒரு ஆசிரியராக தான் நான் படிச்சிருக்கேன். ஒரு ஆசிரியர் குறிப்பில் அப்போ மட்டும்தான் எனக்கு அவரை பற்றி தெரியும். ஆனால் அவர் இவ்வளோ பெரிய குருவாக வருவாருங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியாதுங்க. ஒரு வேளை அப்படி தெரிஞ்சிருந்தா அப்பயே இருக்கிற எல்லா பாடல்களையுமே ரொம்ப உணர்ச்சியோடையும் தெளிவோடையும் அது உண்மையான ஒரு பயபக்தியோடு படிச்சிருப்பேன். என்னமோ தெரில. அப்போ இருந்த அந்த அறிவு அது எதுவுமே தெரியல. வளர்ந்ததுக்கு அப்புறமும் எனக்கு தெரியல. வள்ளல் பெருமானார், ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. என் திருமணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானோடைய தரிசனமும் அன்பும் கிடைச்சதுன்னு சொல்லலாம். அவர் என்னை ஆட்கொண்டாரு. எனக்கு அது வரைக்கும் தெரியாது. ஆனால் ஒரு இன்சிடென்ட் எனக்கு சின்ன வயசுல நடந்துச்சுங்க. இந்த சாகா கல்வி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 8th 9th படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சும்மா புக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த சாகா கல்வி அப்படிங்கிற ஒரு புத்தகம் என் கைக்கு வந்துச்சு. அந்த புத்தகத்தை முதல் படிக்கும்போது ரொம்ப எனக்குள்ள ஒரு ஆன்ம தொடுதல் இருந்துச்சுங்க. அந்த புத்தகத்தை நான் கொஞ்சம் படிச்சு முடிச்சுட்டு அப்ப இருந்த அறிவு நிலையில எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சாகாம இருக்கிறதுங்கிறது ஒரு பேராசை இல்லையா? சாகாம இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நிறைய படங்கள் பார்த்த ஒரு இதுல நான் என்ன நினைச்சேன்னா, சாகாம இருந்து மற்றவங்களை அழிச்சிருவோமா, திமிரு வந்துடும், ஆணவம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருந்துச்சு. அதனால அந்த புத்தகத்துல கொஞ்சம் படிச்சுட்டு நான் வச்சுட்டேன். ஆனா அப்ப எனக்கு தெரியல, இது சாகா கல்வி நம்ம பெருசானதுக்கப்புறம் இதுதான் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இறைவன் அப்பயே நம்மளுக்கு உணர்த்துறாரு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதோ எதேச்சியாக நடக்கிறது கிடையாதுங்க. எல்லாமே ஒரு காரணத்தோட தான் நடக்குது. அந்த காரணத்தை நம்மளுக்கு அப்போ தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் பிற்காலங்களில் யோசிச்சு பார்க்கும்போது இதுதான் இதுக்கு காரணமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக புரிய வருங்க. ராமலிங்க பெருமான் என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, வள்ளல் பெருமான் பார்த்தீங்களா என் லைஃப்பில் எனக்கு எனக்கு குருவாக ஃபர்ஸ்ட் எனக்கு அறிமுகமானது பார்த்தீங்கன்னா ஒரு குறும்படத்தால் தான். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த கார்ட்டூன் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். மேரேஜ்க்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா எனக்கு அது பிடிக்கும். இந்த படங்கள் சாதாரண படங்களை விட சண்டை படங்கள் இந்த மாதிரி பார்க்கறது எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த கார்ட்டூன் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால என்னுடைய கணவர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படங்கள் டவுன்லோட் பண்ணி தருவார், நான் பார்ப்பேன். அப்போது திருமணமான புதுசில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது எதேச்சியாக அந்த படத்தை போடும்போது தப்பாக டவுன்லோட் பண்ணப்பட்ட படம் தான் பெருமானவர்களுடைய பேருபதேச பகுதி. ஆனால் அது இப்போ தவறான பதிவுன்னு சொல்ல முடியும். அப்போது அது தவறான பதிவாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நினைக்கும் போது அந்த பதிவு தான் முதல்ல என் குரு அந்த படத்தின் மூலமா என்கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சுங்க. அந்த பேருபதேசம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்மாவோட ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆச்சுங்க. நான் என்னெல்லாம் தேடிட்டு இருந்தனோ, நிறைய சந்தேகங்களும் நிறைய விஷயங்கள் என் மனசில் ஓடிட்டு இருந்ததோ அந்த எல்லா கேள்விகளுக்குமே இறைவனே எனக்கு பதில் சொன்ன மாதிரி அந்த படத்தில் இருந்த ஒவ்வொரு லைனுமே இருந்துச்சு. அது என்னுடைய ஆன்மாவோட ரொம்ப ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க. அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவர் யாரு அப்படிங்கிற ஒரு தேடுதல் உண்டாச்சு. அந்த தேடுதல் தான் எனக்கு எல்லா விளக்கங்களும் எல்லா அறிவும் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாலமாக இருந்துச்சு. இதன் மூலயமா என்ன தெரியுதுன்னா, ஒரு குரு நம்மளுக்கு எப்படி வேணால் நம்மக்கிட்ட பேசுவாங்க, இப்படி தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. யார் மூலியமா வேணால் வரலாம், எப்படி வேணாலும் கூட வரலாம். எனக்கு அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மூலியமா வந்திருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குரு எப்படி வேணால் உங்களை சந்திக்கலாம், மீட் பண்ணலாம். நீங்கள் அவங்கள தேடி போகணும்னு அவசியம் இல்லை. அவங்க எப்படி வேணால் உங்களை மீட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எப்பயுமே விழிப்புணர்வோடையும் ஒரு
ஆன்ம தேடுதலோடையும் நீங்கள் இருக்கும்போது, இறை தேடுதலோடு இருக்கும்போது நிச்சயமாக அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் வராங்கங்க. இது 100% உண்மை. நம்ம குருவை தேடி போகிறவங்களும் இருக்காங்க. சிலர் வந்து குருவை தேடி அலைவாங்க. சிலருக்கு வந்து குருவே வந்து தானாக வந்து ஆட்கொள்வாங்க. அது வந்து அவங்களுடைய ஆன்ம பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி குரு வந்து வருவாங்க. இவங்க தான் வரணும், இவங்க தான் வரக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யார் எதை நம்புகிறாங்களோ அதுக்கு உண்டான விளக்கமும் அறிவும் தர்றதுக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு குரு வருவாங்க. நிலையான குரு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சிலருக்கு நிலையான குருவாக ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனால் உண்மையான குரு யாருன்னா இறைவன் தான். இறைவன் தான் குருவாக இருக்கார். எல்லாருக்கும் குரு இறைவன் தான். அவர் வந்து நம்ம ஆன்மாவில் உள்ளிருந்தே நம்மளுக்கு வந்து குருவாக இருந்து செயல்படுறாரு. அதை நம்மளுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அறிவும் மனப்பக்குவமும் கிடையாது. அதனால் இப்படி வந்து ஒவ்வொரு குருவாக நம்மளுக்கு வந்து சொல்லி தராங்க, வழி காமிக்கிறாங்க. இது உண்மை. நம்ம எதெல்லாம் உண்மைன்னு நம்புகிறோமோ அதெல்லாம் பொய்யா இருக்கும். எதெல்லாம் பொய்ன்னு நம்புகிறோமோ அதெல்லாம் உண்மையாக இருக்கும். அதெல்லாம் நான் ஒரு குரு நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும். ஒரு சிலருக்கு குரு வராமையே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும். என்ன நம்ம தேடி அலைஞ்சிட்டே இருக்குமே, ஆனால் எந்த குருவுமே நம்ம வாழ்க்கையில் வரவே இல்லையே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நண்பர்களே, நீங்கள் யாரும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு குருக்கள் வருவாங்க, ஒரு சிலருக்கு வரமாட்டாங்க. வராதவங்களுக்கு இறைவனே உள்ளிருந்து குருவாக செயல்படுவார். அவங்க ஆழ்மனம் மூலிமா பேசுவாங்க, நம்மளை வழிநடத்தவும் செய்வாங்க. அதை நீங்கள் உணரணுன்னா நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். உங்கள் ஆழ்மனம் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், என்ன சொல்ல வருதுங்கிறது கேட்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு செயல்களிலுமே நீங்கள் செய்யும்போது அது வந்து உங்கள் ஆழ்மனம் உங்களோட பேசும். எது சரி, எது தப்பு, எது செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இறைவனை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்குள்ள கேள்வி கேட்டால் தான் அதுக்கு உண்டான பதில் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் வெளியெல்லாம் தேடுறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் தேடி பாருங்கள். நிச்சயமாக இறைவன் குருவாக இருந்தால் உங்களுக்கு பதில் சொல்வார். அந்த கேள்விகள் எல்லாமே உங்களுடைய ஆன்மாவோடைய கேள்விகளாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஆன்மாவோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே இறைவன் வந்து கண்டிப்பாக பதில் சொல்வார். நீங்கள் அதுக்கு அமைதியாக இருக்கணும். நீங்கள் ஒரு அமைதியான சூழலில் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டு, இன்னொருத்தவங்களோட பேசிட்டு, கதை பேசிட்டு, தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறதுக்கு தவிர்த்துட்டு மௌனமாக இருந்து பழகுங்க. மௌனமாக நீங்கள் எந்த அளவுக்கு மௌனமாக இருந்துகிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களோட தொடர்பு கொள்வார். உங்கள் ஆழ்மனம் உங்ககிட்ட பேசும். ஆழ்மனம் மூலயமா இறைவன் பேசுவார். அப்போ நீங்கள் உங்களுடைய கேள்விகள் எல்லாம் கேளுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் கேளுங்க. அப்போ இறைவன் நிச்சயமாக பதில் சொல்வார். அந்த பதிலை நம்புங்க. நம்பி அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக அது நடக்கும். இப்படி தான் இறைவன் வந்து சொல்கிறாரு. எனக்கு வந்து நிறையா கேள்விகளுக்கு வந்து வெளியே விடை தெரியாதுங்க. வெளியே எங்கே தேடினாலும் விடை கிடைக்காது. ஒரு சில நேரங்கள் நான் அமைதியாக இருக்கும்போது நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கு உண்டான பதிலும் எனக்கு வந்து உள்ளேருந்து கிடைக்கும். சரிங்களா? இது வந்து இறைவன் உள்ளேருந்தும் நம்மளுக்கு சொல்கிறாரு, அதே மாதிரி வெளியிருந்தும் நம்மளுக்கு சொல்வார். எப்படி வேணால் சொல்வார். எப்படி சொல்வார், அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த பிரபஞ்சத்தின் மூலயமா தான் நம்மளுக்கு சொல்வார். பிரபஞ்சம் நம்ம கூட பேசும். பிரபஞ்சத்தை நம்பணும். பிரபஞ்ச சகிம்சைகளும் முன்னறிவிப்புகளும் நம்மளுக்கு முன்னதாகவே தெரிய வரும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, நம்ம எப்போ அந்த ஃப்ரீக்வன்சியில் கரெக்டாக இருக்குமோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உயர்நிலை ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது நம்மளுக்கு இது எல்லாமே புரிய வரும். அதுக்கு நம்மளை நம்ம தயார்படுத்தணும். சரிங்களா? இந்த பிரபஞ்சத்தோடைய செயல்முறைகளும், பிரபஞ்சம் நம்ம கூட எப்படி பேசுகிறாங்க, அவங்களோட எப்படி நம்ம பேசுறது, அதே போல் எப்படி புரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே அடுத்த பதிவில் இல்லைன்னா இன்னும் வரும் பதிவுகளில் பார்க்கலாங்க. இப்போ நம்ம அந்த குருவோட இது தானே பேசிகிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா இப்படி தாங்க, இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் குரு வருவாங்க. என் வாழ்க்கையில் இப்படி தான் வந்தார். குறும்படத்திற்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு மாறிச்சுங்க. உதாரணத்துக்கு நான் புலால் அந்த புலால் மரத்தை ஸ்டோரியே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி நான் அந்த அசைவத்தை விட வச்சார். ஏன்னா ரொம்ப அசைவம் சாப்பிட்ருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு சாப்பிட்ருந்தேன், அப்புறம் கொஞ்சம் வாமிட் பண்ணிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இருந்தாலும் சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அசைவத்தை முழுமையாக என்னை எப்படி விட வச்சாங்க, எனக்குள்ளே எப்படி பூந்தாங்க, என்னுடைய ஆன்மாவில் கலந்துக்கிட்டு எனக்கு எப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அறிவில் சொல்லி எனக்கு எது சரி, எது தப்பு, இது இப்படி தான் அப்படின்னு எல்லாமே எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாங்க. நண்பர்களே, கண்டிப்பாக இறைவனே ஒவ்வொருத்தருக்கும் குருவாக வருவார், நம்புங்க. அதே மாதிரி ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து போலியான குருக்கள் இருக்காங்க. காசு கட்டி போய் நான் உங்களுக்கு தீட்சை தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி குருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் போய் யார்கிட்டையும் ஏமாறாதீங்க. உண்மையான உங்களுடைய ஆன்மீக தேடுதலுக்கும் உண்மையான உங்களுடைய ஆன்ம உருக்கத்துக்கும் இறை தேடுதலுக்கும் நிச்சயமாக குருவே வருவாங்க. அப்படி குரு வராத பட்சத்தில் உங்களுடைய ஆன்மாவே உங்களுக்கு குருவாக இருந்து வழி நடத்தும். நம்புங்க.
உங்களுக்குள்ள நீங்கள் கேளுங்க. நிறைய நேரங்கள் மௌனமாக இருங்க. மௌனமாக இருக்கும்போது இறைவனே குருவா உங்களுக்கு பதில் சொல்வார். இல்லைன்னா ஏதாவது ஒரு குரு உங்கள் வாழ்க்கையில் வருவாருங்க. நிச்சயமாக நடக்கும், நம்புங்க. அதேமாதிரி டெய்லியுமே பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனை செய்யும்போது உங்களுக்காக மட்டும் இல்லாமல் பிரார்த்தனை செய்யும்போது எல்லா உயிர்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுமே சகோதர சகோதரிகள் தான். நம்ம எல்லாருமே நம்மளுடைய இறைவனோட பிள்ளைகள் தான். அதனால் நீங்கள் வேற, நான் வேற, மற்றவங்க வேறு அப்படின்னு கிடையாது. நம்ம இறைவனுக்காக ப்ரேயர் பண்ணுறதுல மற்றவங்களுக்காக எவ்வளோ ப்ரேயர் இருக்கோ அது நிச்சயமாக நிறைய நம்மளுக்காக வேண்டதை விட நிறைய நம்மளுக்கு பலன் தருங்க. உலகத்துக்காகவும் எல்லா உயிர்களுக்கும் நிச்சயமாக தினமும் நம்ம பிரார்த்தனையில் பண்ணணும். அடுத்த பதிவில் ஒரு குருவோட வேலை என்ன, ஒரு குரு நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, இதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. இந்த பதிவு பார்க்க வந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ இருக்கிற சமுதாயத்தில் நிறைய பேர் போலியான குருமார்கள் இருக்காங்க. அவங்கள நம்பி போய் நிறைய காசு கட்டி ஏமாறாதீங்க. உண்மையான குரு யார் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்மாவும் உங்களோட ஆழ்மனமும் இது நல்லாவே தெரியும். அதனால அவங்களுடைய வருகை எப்படின்னு சொல்லி அவங்களே உங்களுக்கு உணர்த்துவாங்க. அதை நம்புங்க. அப்படி நம்பி நீங்கள் செய்யும்போது ஒவ்வொரு செயலுக்குமே உங்களுடைய ஆழ்மனம் உங்களுக்கு பதில் சொல்லும். நீங்கள் எது சரி எது தப்பு, உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அடுத்த விஷயங்கள் எப்படி நடக்கும், இதெல்லாம் முன்கூட்டியே உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. எது எப்படி வேணால் சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் அவங்களோட ஒருங்கிணைஞ்சு இருக்கும்போது நடக்கும். பிரபஞ்சத்தோடைய ஆற்றலும் அவங்களுடைய அதி அற்புதங்களையும் நம்ம இன்னொரு பதிவில் நிச்சயமாக பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்க வந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் அன்போடும் தயவோடும் கருணையோடும் ஞானத்தோடும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைச்சு இந்த உலகமே ஒளிமயமாக மாறி எல்லாமே சகோதரத்துவத்தோட ஒற்றுமையாக அன்போடையும் கருணையோடையும் வாழணும்னு இறைவனை பிரார்த்திச்சுக்கலாங்க. அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களும் எல்லா அன்போடையும் கருணையோடையும் ஞானத்தோடையும் ஒளிதேகம் பெற்று எல்லா உயிர்களும் சகோதரத்தோட இருக்கணும்னு சொல்லி இறைவனை நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. இந்த பதிவை பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.